இன்னைக்கு என்ன செய்வோம் பைரா? இன்றைக்கு என்ன செய்வோம் பைரக்குட்டி? கெமிஸ்ட் தான். ஆஸ்திரேலியா இருக்கிற பெரியப்பா சொன்னது செய்வோமா? இது சேனல் தொடங்கின முதல்ல சொன்னது, யூடியூப் சேனல் தொடங்கினா 2ஆம் மாதம் சொன்னது. இன்றைக்கு தான் செய்கிறேன். ஓகே செய்வோமா? என்னடா கண் லைட் அடிக்குது. இன்றைக்கு நான் கெமிஸ்டா செய்ய போகிறேன். இது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அக்காண்ட தான் கேட்டவர், அது பூவை கேட்டவர். இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தக்காளியை வெட்டி வடிவா உள்ளுக்கு இருக்கிறது எல்லாம் கோதவனும் செய்கிறேன். அடுத்தது மிரக்கறி, அதுக்கேற்ற மிரக்கறி, எல்லா மிரக்கறியும் சேர்ந்தது சின்ன சின்ன குருணியாக வெட்டினது, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். எங்களுக்கு உரைப்பு வேணும். பச்சை மிளகாய், மற்றது மிளகுத்தூள், மற்றது உப்பு, புதினா, கொத்தமல்லி, இதெல்லாம் சின்ன வெட்டணும். மற்றது அரிசி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு சுண்டு அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். மற்றது ரச்சியும் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ரச்சியை நீங்கள் குருணியாக மெல்ல இறப்பின சின்ன சின்ன துண்டாக வெட்டணும். ஆக மெல்லிய துண்டா, இது மாதிரி இந்த மிரக்கறி மாதிரி ஒரு மெல்லிய துண்டாக எடுத்து வெட்டணும். இப்போ வெட்டி காட்டுறதாகும். இதை நான் இப்படி வெட்டப்பேன். முள்ள இது என்ன குடமிளகான்னு சொல்கிறது? அதுதான் குடமிளகா. மிளகாக்கு மேலே ஒரு குடையை வச்சு அது பேர் குடமிளகாவா? அது எங்கட தமிழில் குடமிளகா. இதில் கேப்சிகம். கேமரா எங்கால பக்கம் இருக்குது. எப்படி வந்துட்டது? இதுலேயும் இருக்கிறது எல்லாம் எடுக்கும். பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்க. அது சரி, இங்கே பாருங்க அவ்வளோ பெரிய மிளகா. இதை எடுத்து அப்படியே அங்கே பக்கம் வைக்கிறது. இதை வைக்கிறது. அதே மாதிரி எல்லாத்தையும் செய்யணும். இதையும் மிரக்கறியையும் செய்யணும். இதை இந்த மூடியை இந்த கொட்டை எல்லாத்தையும் தட்டி விடுவோம். தக்காளியை நாங்கள் இப்படி வெட்டி போட்டு ஏன் அவன் எடுக்கிறான் இப்படி வெட்டி போட்டு உள்ளுக்கு இருக்கிறது கேமரா இந்த பக்கம் உள்ளுக்கு இருக்கிறது அப்படியே இதண்டோம் எடுக்கும் ஃபுல்லாக எடுக்கும். இப்படி எல்லாத்தையும் எடுங்க. எல்லாத்தையும் எடுக்கும். அந்த இது தேவைப்படுமா பிறகு? எது? அந்த இப்போ எடுக்கிறீங்களே இது? இது தேவைப்படும். இல்லை, உள்ளுக்கு போடும். இது உள்ளுக்கு போட்டு தான் வைக்கும். இங்கே பாருங்க, இப்படி வரும். இப்படி எடுக்கணும். எடுத்து போட்டு ஒவ்வொன்றையும் அப்படியே வையுங்க. அப்படியே வையுங்க. இந்த மூடியையும் வைக்கணும். இந்த மூடியும் வைக்கணும். அடுத்ததை விட்டப்பா இனி இந்த கரட்டை இப்படி சீவணும். சீவை போட்டு இந்த மிரக்கறியையும் இதுக்கு போடணும். ஓகே. இதுக்குள்ள என்னென்ன மரக்கறி இருக்கு? இதுக்குள்ள குரசத்து இருக்குது, மற்றது போரோன் இருக்குது, கத்தரிக்காய் இருக்குது, மற்றது இன்னும் ஒரு என்ன மைஸ் இருக்குது. இவங்களுக்கு கோன். மைஸ் இருக்குது. இதையும் இதுக்குள்ளே போடணும். ஓகே. எல்லா மிரக்கறையும் இதுக்கண்டு கெமிஸ்டா கண்டு கிடக்கிற மிரக்கறை தான் வேண்டினேன். அதை நான் மெல்ல சின்ன வெட்டணும். கனி வண்டி போட்டு இதையும் போட்டுட்டு இனி இதை அடிக்கும். நல்லா அடித்து போட்டு புதினா இதையும் போட்டு அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த சோறை போடணும். சோறை இந்த வதக்கி போடணும். வெங்காயத்தை எடுத்து வதக்கி போடணும். வெங்காயத்தை வதக்கி இப்படிதான் வெட்டணுமா? இப்படி மெல்ல சின்னதாக வெட்டணும். நீங்கள் நல்லா இதுக்குள்ளையும் போட்டு அடிக்கலாம், மிஷின்லேயும் போட்டு அடிக்கலாம். அப்படி போட்டு அடிக்கட்டு. மிஷின்லேயும் போட்டு கையாலையும் போட்டு இப்படி போட்டு இங்கே குருணியாக நல்லா மெல்லிசாக வெட்டும்.
இப்படி வெட்டிங்கன்னா மெந்தி வேற வெட்டி போட்டு நீங்கள் வெந்தீங்கன்னா அங்கே இங்கே திரிக்கு ஒழுங்கா விட்டு இப்படியே வெட்டி விட்டால் மெல்லிசாக கொஞ்சமாக ஒலிவ் ஆயில் போடணும். ஒலிவ் ஆயில் போட்டுட்டு இந்த வெட்டின இதை வைக்க போடுங்க. வெட்டி வதக்குங்க கொஞ்ச நேரம். வதக்கி போட்டு அரிசி இருக்குல்ல அந்த அரிசியையும் போட்டு வதக்கணும். தண்ணி இருக்குங்களா? இதில் தண்ணி மட்டும் தான் இருக்குது. தண்ணி இருக்கக்கூடாதுன்ற இங்கே பாருங்க இப்படியே அடித்து கொண்டு இருக்கிறேன். இப்படி நல்ல வடிவாக வதக்கும். வதக்கி போட்டு இதுக்குள்ள உப்பும் போட்டு ஒரு மேசக்கரண்டி உப்பும் போட்டு இந்த அரிசியையும் போடணும். அரிசியையும் போட்டு வதக்கும். ஒரு 10 நிமிஷம் வதக்கும். இங்கே பாருங்க இதையும் இப்படியே மேலே சின்ன விட்டோணும். என்னடா வேணும் உனக்கு? இப்படி பாருங்க இப்படி வதங்கினோன்னு இந்த அரிசியை போடணும். இது என்ன அரிசி? இது இந்த நோமல் அரிசி பசுமதி பொன்னி புழுங்கல் தான் நான் போட்டேன். நீங்கள் வேணுமெண்டா பச்சை அரிசியும் போடலாம். அது சிவப்பரிசியை போடுங்க. எல்லாம் சிவப்பரிசி எதுண்டாலும் போடும். அதுக்கப்புறம் ஊதா அரிசியை போடுங்க. இல்லை குத்தரிசியும் போட்டுன்னு செய்யலாம். கையில் என்ன அரிசி இருக்கு? இங்கே இருக்கிறவங்க வண்டி அரிசி தான் சாப்பிட்றோம். அவங்களுக்கு ஒழுங்காக இது அரிசியை குக் பண்ண தெரியாது. இது வேறு. இனி இது நல்லா வதங்கணும். வதங்கி உப்பு போடும். உப்பு போட்டு இங்கே வேறங்க ஒரு மேசக்கரை தேக்கரண்டி உப்பு. ஒரு தேக்கரண்டி பூவா பெப்பர் மிளகு. நான் நீ ஃப்ரெஞ்சு படிச்சது பரவாயில்லை. தமிழும் படிச்சேன். நான் வந்து சொல்லி பழகப்பட்டது. நான் ஃப்ரெஞ்சு படிச்சேன்னா இங்கிலீஷ் படிச்சேன்னா தமிழும் படித்தேன். அது முன் படித்தேன். இல்லை ஸ்பானிஷ் படித்தேன். மற்றது சைனீஸ் படித்தேன்னு. சைனீஸ் படித்தேன். எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கு. இப்படி அடி ஏன்டா ஒளிம்பியோ இன்னொரு பயந்தவனோடு நான் படுற பாடு. படுத்திருந்தவன் ஒளிம்பி பின்னால் போட்டான். அடே நீ தான்டா எங்களுக்கு பொடி காட்டுடா. நான் உனக்கு பொடி காட்டிட்டேன். ஒரு நாய் ஒன்றாக பண்ணமுண்டா அது எங்களுக்கு நாங்கள் அது கவலை இருக்கு. வேறங்க இப்படி அடிச்சு அடிச்சாச்சு. இப்போ என்ன செய்யறது? இது அதுக்கு ஊற்றுறோம். ஊற்றும். இதுக்கு ஊற்றும். இதுக்கு மிளகு உப்பு நம்ம வாயில் வச்சு பார்த்து போடுவோம். இங்கே பாருங்க இதை இனி இதுக்குள்ளே கொட்டோம். சட்டிக்கு அவ்வளோக்கு பரவாயில்ல கொட்டணும். அதையும் நல்ல வாசம் வருது. நல்லா கலக்கும். பெரிய சட்டி எடுத்துட்டு போகிறோம். தீயத்துக்கு எடுத்து போட்டு வெந்து மச்சத்துக்கு போகிறோம். எனக்கு தீயம் அவங்களுக்கு மச்சம். எங்களுக்கு தீயம் அவங்க நீங்கள் தீயம். சட்டி தான் நல்லா தெரியுது. அங்கே பக்கம் தள்ளுறீங்களா? இங்கே பாருங்க இப்படி கலக்கணும். முடிச்சுதா? கலக்கி போட்டு அதுக்குள்ளே போடுறோம். உயிலும் போட்டு போடுவோம். வந்து இதையும் கொட்டணும். ரச்சியையும் கொட்டோம். ரச்சியும் சின்ன சின்ன துண்டா வெட்டி போட்டு நாங்கள் உங்களுக்கு ரச்சி பிறகு காட்டுவோம். இப்போ இதை போட்டுட்டு பிறகு காட்டுவோம். நல்லா கலக்கும். வாரணும் போடணும். இது மிளகும் போடணும். உள்ளியும் போடணும். மிளகும் போடணும். வா நான் ஸ்க்ரேப் பண்ணித்தான் போட போகிறேன். உள்ளியை
எனக்கு பொறுத்த வேலை 2 வெள்ளைக்காய். ரெண்டு உள்ளி காணும். பல்லு பல்லுன்ற பல்லு 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 ஏதோ ஒன்று பல்லு இல்லை பல்லு. அவனுங்க அங்கே வெண்ணை கூப்பிடுங்க. வேற அழுடா அழு நல்ல அழு. உப்பு போடுறேன். உப்பு மிளகு போடணும். மிளகு உப்பு இதில் 2 கரண்டி மிளகு பெப்பர் புவாவோ ஸ்பானிஷ்ல எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, மறந்துட்டு. ரச்சிக்கு கொஞ்சம் கூட போடணும். அதில் இதுக்கு தனி இதில் 1 கரண்டி உப்பு போட்டுட்டு கலந்து போட்டு பார்க்கணும். உப்பும் உப்பு மிளகு போட்டு இதுக்குள்ள கொஞ்சம் தடவும். மம்மி தடவுறது ஒரு லெகுமேடா. நீ சாப்பிட மாட்டேடா. சாப்பிடக்கூடாதடா. உப்புடா. உப்பு கூடாதடா. காரமாடா. வேந்து இது என்ன இப்படி உள்ளுக்கு போட்டு அடைச்சுங்க. நல்லா அடைச்சுங்க. இன்னும் போட கொஞ்சோண்டு போட்டு அடிச்சு போட்டு. சரி. நீ இந்த மூடி இருக்கு அங்கே இருக்கு இங்கே இருக்கு. இந்த மூடியால் அதே மூடி அங்காள் பக்கம் திருப்பி எப்படி மூடினா இப்படி மூடி போட்டு 200 பாக டிகிரியில் 1 மணத்தியாலத்துக்கு வைக்கும். எல்லாத்தையும் நிரப்பி போட்டு காட்டேன். சிக்கன் போட்டு கேட்கல. சிக்கன் போட்டும் வைக்க போகிறேன். இப்போ வந்து தக்காளி வெர்ஷன். ஐயோ உப்பு தடவை இல்லை. பிரச்சனை இல்லை. நான் தான் சாப்பிட போகிறது. நான் உப்பு கூட போட்டு சாப்பிடுவேன். நல்லா அடைச்சுங்க. இப்படி சின்ன வட்டி போட்டேன். ரஜியை வட்டி போட்டு இதுக்குள்ள போடுறேன். தனி சதை இது. நீங்கள் என்ன ரஜ்ஜி என்னாலும் எடுக்கலாம். அப்புறம் கலந்து போட்டு அதுக்குள்ளே மறுபடியும் அப்படியே போடுறேன். அடைச்சிடுறேன். இதுவும் அதுவும் ஒரே மாதிரியா வேகிறது? ஒரே மணத்தை. இது கொஞ்சம் 15 நிமிஷம் கூட வைப்போம். ஏனண்டா சிக்கன் அங்கே ஒருத்தன் வேதனை மேல் வேதனை சோதனை மேல் சோதனை படுத்து கொண்டிருக்கான். உரைப்பு காணுமே இதுக்கு பார்த்தனே. உரைப்பு காணுமோன்னு பார்த்தனியா? நான் தனியாக தந்தேன். நான் உரைப்பெல்லாம் ரச்சி கலத்தாங்க. அது பிறகு எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து மறுபடியும் இதுக்குள்ளே போடுறது. அவ்வளோ மட்டும்தான். வச்சு காட்டின பிறகு உங்களை காட்டுறோம். வச்சு காட்டின பிறகு காட்டுறோம். வச்ச பிறகு காட்டுறோம். அல்ல தமிழ் போகுது. வச்ச பிறகு காட்டுறோம். வச்சு காட்டின பிறகு ஐயோ இங்கே பாருங்க. எல்லாத்தையும் தந்துட்டு இது மச்சம் இங்கே தீயம் வச்சாச்சு. வச்சு மூடி போட்டேன். நீ அவிய விட போகிறேன். இங்கே பாருங்க. கெவஸ்டா எடுத்துட்டேன். இது தீயம், இது மச்சம். இனி உருளைக்கிழங்கையும் பொரிச்சு போட்டு அல்லது ஃப்ரைக்கு வச்சுட்டு எடுத்து சாப்பிடலாம். இதுதான் கெவஸ்டா. மற்றது இன்னும் பொரிஞ்சு கொண்டு தான் இருக்குது. இது டக்குன்னு பொரிஞ்சிட்டு அது கொஞ்சம் லேட்டாகுது. இனி சாப்பிடலாம். இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.